வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த தோசை பண்ணலாம். நல்ல கிறிஸ்பியான தோசையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 3 தக்காளி எடுத்துப்போம். அதை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாப்பொடி. இப்போ 1 கப்பு ரவை, 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து இதை நல்ல மாவாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மிக்சி ஜாரையும் நல்லா தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மாவு வந்து ரவா தோசைக்கு உண்டான மாவு மாதிரி ரொம்ப நீர்க்க தான் இருக்கணும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை ஊற விடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை ஊறுறதோட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு தடவிட்டு ரவா தோசைக்கு மாவு விடுற மாதிரியே இதை விடுவோம். கொஞ்சம் ஹைட்லேருந்து விடணும், அப்போ தான் ஓட்டை ஓட்டையாக வரும். இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுப்போம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விடுவோம். இப்போ நல்ல தோசை செவந்து வந்தாச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுவோம். தோசை நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தோசை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ இன்னொரு தோசை வாத்து காட்டுறேன். மாவு விடுறப்ப கொஞ்சம் உயரத்துலேருந்து விடணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஓட்டைகள் வரும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். நேரம் ஆக ஆக மாவு கொஞ்சம் கெட்டியாகும் ரவை ஊறுறதுனால. அப்பப்போ தண்ணி கலந்துக்கணும். நீங்கள் தோசை வார்க்க கெட்டியாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தண்ணி கலந்துக்கோங்க. நம்மளுக்கு தோசை மாவு இல்லாத டயத்தில் ஈஸியாக இந்த தோசை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த தோசைக்கு தனியாக சட்னி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா தக்காளி, வெங்காயம், காரப்பொடி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு விருப்பமான சட்னியோடு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சுவையான தக்காளி தோசை, இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.